ஒருமுறை ராமானுஜர் ஆற்றில் குளிக்க சென்ற போது நடப்பதற்கு சிரமமாக இருந்ததால பிராமண சீடர்கள் தோல்ல கையை போட்டுக் கொண்டு நடந்து சென்றார். ஆனா குளித்து விட்டு கோயிலுக்கு போகும்போது மறந்தும் அவர்கள் தோல்ல கை போட்டு நடக்க மாட்டார். தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த உறங்காவில்லையின் தோல்ல கையை போட்டு மகிழ்ச்சியோட நடந்து செல்வார். ராமானுஜர் இந்த செயலை அந்தன சீடர்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வேண்டுமென்றே ராமானுஜர் குளித்து விட்டு வரும் சமயம் உறங்காவில்லியை வரவிடாம அவங்க தடுத்துட்டாங்க. பிராமண சீடர்கள் ஓடி போய் ராமானுஜருக்கு தோடும் கொடுத்தாங்க. ராமானுஜர் தனது தோல் துண்ட தண்ணீர்ல நினைத்து ஈரமாக்கி சீடர்கள் மேல் போட்டு அதன் மீது கையை வைத்து நடந்தார். ஈர துணியை ஏன் எங்க மேல போட்டு நடக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உங்களை தொட்டா தீட்டு வரும், அதுக்காகத்தான் அப்படி செய்தேன் அப்படின்னு சொன்னார். தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த உறங்காவில்லி தொட்டா தீட்டு இல்ல, உயர்ந்த சாதியில பிறந்த எங்களை தொட்டா தீட்டு வருமா அப்படின்னு அவங்க கும்பிடுனாங்க. உயர்ந்த சாதி அப்படின்ற எண்ண அகம்பாவம் உங்களுக்கு இருக்கு, உங்களை தொட்டால் அது எனக்கு வந்துவிடும். உறங்காவில்லிக்கு இந்த அகங்காரம் இல்ல, அடக்கமும் பண்பும் அவங்கிட்ட நிறையவே இருக்கு. அவனை தொட்டால் எனக்கு அந்த அடக்கம் வரும் அல்லவா என்று முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டு நடந்தாரு ராமானுஜர். இத்தனை துணிச்சலுடனான செயலை அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறார் என்றால் அதனால் தான் அவர் எம்பெருமானார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்கு தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இவை அனைத்துமே நாம் உருவாக்கியது, நம் மனதை பொறுத்தது மட்டுமே.